என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் புரட்சி வாழ்த்துக்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் பா. முருகேஸ்வரி அவர்களுக்கு உங்கள் வாக்கை விவசாயி சின்னத்தில் செலுத்தி பெருவாரியான வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பழனி சட்டமன்ற தொகுதி கொடைக்கானல் நகரம் கீழ்மலை ஒன்றியம் மேல்மலை ஒன்றியம் வசிக்கும் அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களும் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் உங்கள் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 60 ஆண்டு காலமாக திராவிடர்கள் ஆட்சி செய்தார்கள். அதிமுக திமுக நமக்கு செய்தது என்ன? நம்ம மக்கள் அதிமுக திமுக அவர்கள் குடும்பம் வளர்ந்திருக்குது, அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். நம்ம ஓட்டு போட்ட மக்களின் பாமர மக்களின் நிலைமை என்ன ஆகும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாமல் என்னென்னா கடைசி வரைக்கும் ஓட்டை போட்டு விட்டு நாமல் தெருவில் நிற்கிறோம். அவர்கள் ஓட்டை வாங்கிவிட்டு அவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நமக்கான வாழ்வாதாரம் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தருவதில்லை. அவர்கள் வளர்ச்சியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள். நம்ம வளர்ச்சியை பற்றி ஓட்டு போட்ட மக்கள் வளர்ச்சியை பற்றி அவர்கள் துளியும் கண்டுகொள்ளவில்லை. ஆகையால் நாமல் என்ன செய்ய போகிறோம்? அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள், இன்றைய தலைமுறைகள் நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள். அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன வைத்துவிட்டு செல்லப் போகிறீர்கள்? நீங்கள் வாழ்ந்த சுவிச்சமாக இயற்கையாக வாழ்ந்து விட்டீர்கள். உங்கள் குழந்தைகள் இந்த மண்ணில் வாழ வேண்டுமென்றால் நீங்கள் எதை வைத்துவிட்டு செல்ல வேண்டும்? காசு பணங்களையா, நகை நட்டுகளையா, கூட மாளிகையா, கூட கோபுரங்களை வைத்துவிட்டு செல்வது தேவையற்றது. நீங்கள் காசு பணம் இல்லை என்றாலும் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையானது என்னவென்றால் தூய குடிநீர், தூய காற்று, இயற்கை வளங்களை சுரண்டாமல் இயற்கை வளங்களை நம்மை பாதுகாத்து வைத்து விட்டு சென்று விட்டாலே நம் குழந்தைகள் அடுத்த தலைமுறையில் வாழும். அதற்கான வேலையைத்தான் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக 2010 துவங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி 2016 அரசியல் அங்கீகாரத்தை பெற்று அரசியலில் நின்றது. 2016 அண்ணன் சீமான் அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ, தேசிய கட்சி காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அதிமுக திமுக 4 கட்சிகளோடு எந்த காலகட்டத்திலும் கூட்டணி இல்லை என்று உறுதியாக நின்றார். இப்போது 2016 சொன்ன வார்த்தையை இன்று வரைக்கும் கடைபிடிக்கிறார். 2016 to 2026 இந்த 10 ஆண்டு காலத்தில் யாரு கூட சமரசம் இல்லாமல் சண்டை செய்து கொண்டு இருக்கிறார். எதற்காக? நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், தமிழர்கள் ஆட்சி அரியணையில் ஏற வேண்டும், திராவிடர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாமல் 8 கோடி தமிழர்கள், 8 கோடி தமிழர்களின் வாக்குகளை திராவிடர்கள் சுரண்டி பெருத்து கொளுத்து விட்டார்கள். நாமல் இனியும் தாமதப்படுத்தி விட்டால் நம்ம குழந்தைகள் இந்த மண்ணில் சுபிச்சமாக வாழ முடியாது. இப்போ நடந்து கொண்டு இருக்கிற ஆட்சி காட்டு மிராண்டித்தனமான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. வெளியில் சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பும் வரை யாவருக்கும் உத்தரவாதம் கிடையாது. அப்படி இன்றைய காலகட்டத்தில் இப்படி போய் கொண்டிருக்கிறதுனால் நாமல் என்னென்னா 8 கோடி மக்கள் தமிழ்நாடு அரசு 2021 4.5 லட்சம் கோடி கடன் இருந்தது. இந்த 5 ஆண்டு காலத்தில் 6 லட்சம் கோடி கடன்களை வாங்கி நமக்கு கடன் சுமையை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். இதே நிலைமை நீடித்தால் 2021 4.5 லட்சம் கோடியாக இருந்த கடன் இன்று 11 லட்சம் கோடிகளாக நம் தலையில் சுமத்தப்பட்டுள்ளது. மீண்டும் திராவிடர்கள் ஆட்சிக்கு வந்தால் 11 லட்சம் கோடி 20 லட்சம் கோடிகளாக மாறும். நீங்கள் இலவசத்துக்கு ஆசைப்பட்டு உங்கள் வாக்குகளை நீங்கள் விற்பனை செய்கிறீர்கள். 500க்கும் 1000க்கும் கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கும் 5க்கும் 10க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் இலவசத்துக்கு ஆசைப்பட்டு ஹாட்பாக்ஸுக்கு ஆசைப்பட்டு உங்கள் வாக்கை நீங்கள் விட்டு விடுவீர்கள். உங்கள் வாக்கை வாங்கி கொண்டு அவன் தமிழ்நாட்டை விட்டு விடுகிறான். ஆகையால் மக்கள் இனிமேல் நீங்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். மக்கள் தொகை பெறும் 8 கோடி, ஆனால் நம்ம மக்கள் கடன் சுமை 11 லட்சம் கோடி. 8 கோடி மக்களுக்கு 11 லட்சம் கோடி கடன்களை வாங்கி நம் தலையில் சுமத்தி வச்சிருப்பது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள். ஆகையால் நாம் 8 கோடி மக்களும் நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணனை அரியணை ஏற்றினால் இந்த தற்சார்பு பொருளாதார நிலைக்கு அண்ணன் திருப்பி கொண்டு வருவார். இலவசம் என்று நாமல் கொடுக்க போவது என்னவென்றால் கல்வி, மருத்துவம், குடிநீர் இவை 3க்கு மட்டும்தான் இலவசம். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. நாமல் ஆட்சியில் தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம். குடிநீர் அண்ணன் அரியணை ஏறின குடிநீர் விற்பனைக்கு தடை. சாராய கடையில் டாஸ்மாக் கடை மூடப்படும்.
மக்கள் பெண்கள் சுவிச்சமாக இருக்கும். இப்போ 60 ஆண்டு காலம் நம்ம என்ன ஆட்சியை கொடுத்து நம்ம ஏமாந்தது போதும். ரொம்ப கவனமுடன் இனிமேல் நம்ம தமிழர்கள் ஆள வேண்டும், தமிழர்கள் வாழ வேண்டும். பிறமொழியாளர் வாழட்டும், நம்ம வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் தலைமை இதில் அண்ணன் முதலமைச்சர் அறியணும். நீ அமைச்சராரு, எம்எல்ஏ அவர், என்ன வேணாலும் இரு, முதன்மை நானாகத்தான் இருக்கணும், தமிழராகத்தான் இருக்கணும். முதலமைச்சர் என் வசம் இருக்க வேண்டும். அமைச்சர்கள் எந்த மொழி வசம், யாராக இருக்கட்டும், திராவிடராக இருக்கட்டும், யாராக இருங்க, கன்னடர், மலையாளி, தெலுங்கு, யார் வேணாலும் இருந்துட்டு போங்க. அமைச்சர் பதவியில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. முதலமைச்சராக நாங்கள் இருப்போம். இதுதான் எங்கள் தத்துவம். புரியுதுங்களா? நாம் என்ன செய்ய போகிறோம்னா 2026 ஆட்சி அரியணையை மாற்றியமைச்சு தமிழர் கையில் கொடுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.